வெல்கம் டு எடுஸ்பிரண்ட் அகாடமி. ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் செட்டில் என்ன பார்க்க போறோம்னா ஆப்டி பார்க்க போறோம். ஸோ ஆப்டியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இந்த மைக்ரோவேவ் அண்ட் ஏ டிஷ் வாஷ். ஸோ ரெண்டுமே செல்லிங் ப்ரைஸ் சேமாக இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கணும். பெரும்பாலும் இந்த மாதிரி சம்மில் மிஸ்டேக் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா சோல்ட் அட் சேம் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க எடுக்கிறப்போ காஸ்ட் ப்ரைஸ் சேம் அப்படின்னு சொல்லி எடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய எரர் வரும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கோங்க, என்ன சேமா இருக்கு, செல்லிங் பிரைஸ் சேமா இருக்கா இல்ல காஸ்ட் பிரைஸ் சேமா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இங்க எனக்கு செல்லிங் பிரைஸ் தான் சேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த மைக்ரோவேவ் வாஸ் சோல்ட் அட் a gain of 25%. ஸோ மைக்ரோவேவ் என்ன பண்றாங்க அப்படின்னா 25% வந்து கெயின்ல வந்து சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அண்ட் தென் டிஷ் வாஷ் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல சேல்ஸ் பண்றாங்க 25%. ஸோ ஓவராலா எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குமா லாஸ் கிடைச்சிருக்குமா அந்த என்டையர் டிரான்சாக்ஷன்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிருக்கலாம், 25%. ஸோ 25%னா 1/4 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. காஸ்ட் பிரைஸ் வந்து 4 அண்ட் தென் செல்லிங் பிரைஸ் ப்ராஃபிட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் மைக்ரோவேவ் எடுத்துப்போம். ஸோ ப்ராஃபிட்டா இருக்கு அப்படின்னா 5 ரூபீஸ்க்கு வித்துருப்பாங்க. 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு வித்துருக்காங்கன்னு சொல்லிருக்கலாமா? அடுத்தது டிஷ் வாஷ் பாத்தீங்க அப்படின்னா சேம் 25% தான், அதாவது 4 ரூபீஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. ஆனால் லாஸ் ஆகுது. ஸோ 4ல 1 லாஸ் ஆயிடுச்சுன்னா 3 ஆகிருக்குமா? இது வரைக்கும் ஓகேவா? பட் எனக்கு செல்லிங் பிரைஸ் தான் சேமா இருக்கணும். செல்லிங் பிரைஸ் ஃபார் போத் ரெண்டுமே எனக்கு சேமா தான் இருக்கு. அப்ப ரெண்டுமே எனக்கு சேம் வேல்யூவா இருக்குமா? ஸோ அப்ப என்ன பண்ணிருக்கலாம், இந்த 5ஐயும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தா 15 வந்திருக்குமா? ஸோ இது 15ஆ மாத்துறதுக்காக நான் 3ஆல மல்டிபிள் பண்ணுவேன். ஸோ அப்ப என்ன வந்திருக்கும், காஸ்ட் பிரைஸ் 12, செல்லிங் பிரைஸ் வந்து 15. அண்ட் தென் இங்க பாத்தீங்க அப்படின்னா 5ஆல மல்டிபிள் பண்ணிருப்போமா? காஸ்ட் பிரைஸ் 20ஆ இருக்கும், செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும், 15ஆ இருக்கும். இது வரைக்கும் ஓகேவா? சரி, இப்போ ரெண்டு ஐட்டம் உடைய செல்லிங் பிரைஸ் அண்ட் தென் காஸ்ட் பிரைஸ் அப்படியே ஆட் பண்ணுங்க. 20 + 12 என்ன வந்திருக்கும், 32 வருமா? இங்க 30, அதாவது நான் 32 ரூபீஸ்க்கு வாங்கி 30 ரூபீஸ்க்கு நான் விற்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும், லாஸ் ஆகிருக்கும். ஸோ எவ்வளவு லாஸ் ஆகிருக்கு, 2 ரூபீஸா, டிவைட் பை 32 இன்டூ 100. ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், இங்க 1 டைம்ஸ், இங்க 16 டைம்ஸ். 100 16ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 6.25 வருமா? ஸோ 6.25% என்னவா இருக்கும், ஓவரால்ல லாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் பார்ட்னர்ஷிப்ல தான் கேட்டிருக்காங்க. ஏபிசி வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏ ஓட கேபிட்டல் பாத்தீங்க அப்படின்னா சியோட கேபிட்டலை விட 7 டைம்ஸ் இருக்கு. ஸோ அப்ப எப்படி எடுத்திருக்கலாம், ஏஸ் கேபிட்டல் இஸ் 7 டைம்ஸ் த கேபிட்டல் ஆஃப் சி. அப்போ ஏ ஈக்குவல்ஸ் 7 டைம்ஸ் ஆஃப் சின்னு எடுப்பேனா? ஓகேவா? அடுத்தது பியோடைய கேபிட்டல், பியோட கேபிட்டல் எப்படி இருக்குன்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டாங்க. ஓகே தானே? சரி, இப்போ ஏக்கும் சிக்குமான ரேஷியோ சொல்லிடலாமா? ஏக்கும் சிக்குமான ரேஷியோ என்னவா இருக்கும், 7:1 இருக்கும். இங்க பிக்கும் ஏக்குமான ரேஷியோ என்னவா இருக்கும், 2:1 இருக்கும். இப்போ நான் 3 பேருக்குமே சேர்த்து கம்பைன் பண்ணி ரேஷியோ எழுத போறேன். ஸோ அப்ப என்ன வரும், A:B:Cன்னு வருமா? அப்ப 7:, ஆக்சுவலா இங்க ஏவோட வேல்யூ 7 இருக்கு, இங்க ஏவோட வேல்யூ 1 இருக்கு. ஸோ இந்த 1 நான் 7ஆ மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணிருப்பேன், இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாவே 7ஆல மல்டிபிள் பண்ணிருப்பேனா? ஸோ 7ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 14:7 மாறி இருக்குமா? ஸோ அப்போ பியோடைய யூனிட் என்ன வேல்யூவா இருக்கும், ஷேர் எவ்வளவு இருக்கும், 14 யூனிட்டா இருக்கும். சியோட ஷேர் வந்து 1 யூனிட். ஸோ டோட்டலா எவ்வளவு ஷேரா இருக்கு, டோட்டல் ப்ராஃபிட், அதாவது எனக்கு கேபிட்டலும் ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இங்க கேபிட்டல் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுதான் என்னுடைய ப்ராஃபிட் ரேஷியோவாகவும் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் ரேஷியோவும் 7:4:1. ஸோ டோட்டலா எனக்கு 22 யூனிட் வருதா? ஸோ இந்த 22 யூனிட் ஆஃப் ப்ராஃபிட் தான் நான் என்னன்னு சொல்லுவேன், ருபீஸ்ல 7,920 ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அப்போ சியுடைய ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சியோட ஷேர் என்ன, 1 யூனிட். அப்போ 1 யூனிட்ங்கிறது என்ன வேல்யூன்னு கண்டுபிடிப்பீங்க. ஸோ இது ரெண்டையுமே நான் என்ன பண்ணலாம், 11 டேபிள கேன்சல் பண்ணலாமா? 11 டேபிள கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 2 டைம்ஸ், இங்க 720. அகைன் நான் 11 டேபிள கேன்சல் பண்ணேன், சாரி 2 டேபிள கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 360 வந்திருக்குமா? ஸோ 360 ருபீஸ் தான் சியுடைய ஷேரா இருந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த ஆவரேஜ் கேபிட்டல் ஆஃப் 32%. ஸோ ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு 32 பேரோட ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 6,000 அண்ட் தென் 40% ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3,300 சொல்லிட்டாங்க.
ஸோ அப்போ அந்த என்டையர் குரூப்போடைய ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கலாம்? ஸோ நான் 2 மெத்தடில் எடுக்கலாம். ஒன்று அலிகேஷனில் எடுக்கலாம், ஆர்எல்ஸ் கன்வென்ஷன் மெத்தடில் எடுப்பீங்க. கன்வென்ஷன் மெத்தடில் எடுத்தீங்க அப்படின்னா 32 into 6000 plus 40 into 3300 டிவைட் பை டோட்டல் எவ்வளோ பர்சன்ட் இருக்காங்க? இங்கே ஒரு 40 மெம்பர்ஸ், இங்கே ஒரு 32 மெம்பர்ஸ். அப்போ டோட்டலாக 72 மெம்பர்ஸா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க? 32 6ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 192 வரும். ஓகேவா? ஸோ 192,000 வந்திருக்கும். நீங்க 33 into 4 அப்படிங்கிறப்போ 132,000 வரும். ஸோ டோட்டலா எவ்வளோ வேல்யூ வந்திருக்கும்? 324,000 டிவைட் பை 72. ஸோ 72ஆல கேன்சல் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் 3 டேபிள் ஃபர்ஸ்ட் நான் கேன்சல் பண்றேன். 3 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 24 டைம்ஸ் வந்திருக்கும். இங்கே 3 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 108. அகைன் 12 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. 12 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 9,000. அகைன் கேன்சல் பண்றப்போ 4,500. ஸோ 4,500 தான் என்னவா இருக்கும்? அவங்களுடைய என்டையர் கிளாஸோடைய எக்ஸ்பெண்டிச்சரா வந்திருக்கும். இது அலிகேஷன்ல போட்டா என்ன பண்ணிருப்பீங்க? இது ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட் காப்பி பண்ணிக்கோங்க. நான் இதை எரேஸ் பண்ணிட்டு அலிகேஷன்ல சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ அலிகேஷன்ல சால்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். 6,000 எக்ஸ்பெண்டிச்சரா ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து 3,300. 6,000 எவ்வளோ பேர் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்திருக்காங்க? 32 மெம்பர்ஸோட எக்ஸ்பெண்டிச்சர். 3,300ங்கிறது 40 மெம்பர்ஸோட எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கீழே இருக்க வேல்யூ எனக்கு என்னவா இருக்குன்னா ரேஷியோல இருக்கும். ஓகேவா? ஸோ ரேஷியோல இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க? 32ஐயும் 40ஐயும் நான் 8 டேபிள்ல கேன்சல் செஞ்சிருப்பேன். ஸோ 8 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 5, இங்கே 4. அப்போ 4:5 வருமா? அப்போ 9x. இது ரெண்டையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணுவோமா? ஓகேவா? ஸோ 9xன்னு எடுத்துப்போம். நியூமரேட் அதாவது மேல இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டுக்கும் என்ன பண்ணிருப்பீங்க? டிஃபரன்ஸ் எடுப்பீங்க. 6,000ல 3,300 போயிடுச்சு அப்படின்னா 2,700 வந்திருக்குமா? ஓகேவா? 9 1 டைம்ஸ், இது 300 டைம்ஸ். ஸோ இந்த 300 ஏதாவது ஒரு சைடு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 4 into 300 இந்த வேல்யூட மல்டிப்ளை பண்றேன். அப்போ 4 into 300 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 1,200. ஸோ 3,300ஓட 1,200 ஆட் பண்ணுங்க. ஸோ 3,300 பிளஸ் ஒரு 1,200. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும்? 4,500. ஸோ 4,500 தான் என்னவா இருந்திருக்கும்? டோட்டல் குரூப்போட எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ 5,000 இன்வெஸ்ட் பண்றாங்க at a simple interest rate of 5% per annum for 5 years. So 5,000 5% இன்ட்ரெஸ்ட்ல 5 years வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. at the end of 5 years, ஸோ ஒரு 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அகைன் அந்த வந்திருக்கும் இல்லையா அந்த 5 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதை எல்லாத்தையுமே கொண்டு வந்து அகைன் ரீஇன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் another 3 years. அப்போ டோட்டலா 8 years வந்திருக்கும். ஸோ அந்த 8 years எண்ட்ல டோட்டல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருப்பேன்னா அந்த 5 இயர்ஸ்க்கான எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிப்பேன். அதாவது 5 இயர்ஸ்க்கான அந்த என்ன சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன வந்திருக்கும்? 5,000 rupeesக்கு 5% per annum for 5 years. அப்ப டோட்டலா 25% சொல்லுவீங்களா? அப்ப 5,000ல 25% எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ 5,000ல 25% அப்படின்னா என்ன வந்திருக்கும்? நார்மலா யோசிங்க. 5,000ல 50% அப்படின்னாலே 2,500. 25னா அதுல பாதி. அப்போ 1,250 வந்திருக்குமா? ஸோ 1,250 தான் என்னவா வந்திருக்கும்? அவங்களுடைய இன்ட்ரெஸ்டா வந்திருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து என்ன பண்றாங்க? இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி ஒரு 5,000 இருக்கு, இப்போ ஒரு 1,250 இருக்கு. அப்போ 6,250 இருக்குமா? ஸோ 6,250 தான் அவங்களுடைய பிரின்சிபல் வேல்யூவா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 3 more years. ஸோ இப்போ 3 years இன்வெஸ்ட் பண்றாங்க. 5% வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5 into 3னா 15% வந்திருக்குமா? ஸோ இதுல 15% எவ்வளோன்னு பாருங்க. ஸோ இதுல நான் என்ன பண்ணிப்பேன்னா 10% பிரிச்சுப்பேன். இதுல 10%னாலே 6 to 5 625 வரும். 625ல பாதி அப்படின்னா என்ன சொல்லிருப்பீங்க? இதுல பாதி 625 rupeesல பாதி அப்படிங்கிறப்போ 3,1,2
25. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலா இங்க 15% அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 937.5 rupees வந்திருக்குமா? ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலா இந்த இதுல ஸோ இதுல டோட்டலா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்? 2187.5 rupees வந்திருக்குமா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A shopkeeper bought an oven. ஸோ ஷாப்கீப்பர் என்ன பண்றாங்கன்னா ஒரு அவன் வாங்குறாரு. ஸோ அவன் எவ்வளோக்கு வாங்குறாரு? 25,000க்கு வாங்குறாரு. ஸோ 25,000க்கு வாங்கி 29,500க்கு விற்கிறாரு. இதுல அவர் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாருன்னா 1,500 வந்து ஸ்பெண்ட் பண்றாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓவரால் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? ஸோ 2,500க்கு வாங்குறேன், சாரி 25,000க்கு வாங்குறேன், 29,500க்கு விற்கிறேன். ஸோ அப்போ எனக்கு இந்த ப்ராசஸ்ல எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். பட் நான் என்ன பண்றேன்னா இதுக்கு சம் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்றேன், செலவு பண்றேன். ஸோ அப்போ என்னோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொருளோட விலை வேறையா தானே இருந்திருக்கும். 25,000க்கு வாங்குறேன், 1,500 செலவு பண்றேன் அப்படின்னா அந்த பொருளோட விலை என்ன பொறுத்த வரைக்கும் 26,500 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பொருளை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 29,500 விற்கிறேன். ஸோ அப்போ எனக்கு எவ்வளவுதான் லாபம் கிடைச்சிருக்கும்? 3,000 தான் என்னுடைய ப்ராஃபிட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் இதுதான் நம்மளுடைய செல்லிங் பிரைஸ், சாரி காஸ்ட் பிரைஸ். ஸோ காஸ்ட் பிரைஸ்ல இருந்து ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்களா? ஓகே, இது ரெண்டையுமே 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 5 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? இங்க 50 3 டைம்ஸ் வந்திருக்குமா? இங்க 600 வந்திருக்கும். கரெக்டா? ஓகே, அடுத்தது 600 53ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ நியர்லி எனக்கு ப்ராஃபிட் தான். ஸோ எவ்வளோ வேல்யூ வந்திருக்கும்? 1 டைம்ஸ் அப்படின்னாலே 53 வருமா? ரிமைண்டர் வந்து 7 இருக்கும். ஸோ அகெயின் 1 டைம்ஸ் 53 தான் வரும். ஸோ எனக்கு நியரஸ்ட் டு த இன்டிஜர்னு கேட்டாங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாலாம் கண்டுபிடிக்க வேணாம். ஸோ கெயின் பை 11% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா டைரக்டா? ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து போட்ஸ்லன் ஸ்ட்ரீம்ல இருந்து கேட்டாங்க. ஸோ போட்ஸ்லன் ஸ்ட்ரீம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப் ஸ்ட்ரீம் வந்து 28 கிலோமீட்டர், டவுன் ஸ்ட்ரீம் வந்து 40 கிலோமீட்டர் போறாங்க, 11 ஹவர்ஸ்ல டிராவல் பண்றாங்க. அண்ட் தென் 30 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்லையும் 16 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம்லையும் போறாங்க. இதுக்கு 7 ஹவர்ஸ் ஆகுது. அப்ப ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம், ஸ்ட்ரீமுடைய ஸ்பீட் என்னவா இருக்கும்னு கேட்பாங்க. அப் ஸ்ட்ரீம் வந்து 28, டவுன் ஸ்ட்ரீம் வந்து 40, டைமிங் எவ்வளவு சொல்லிட்டாங்க? 11 ஹவர்ஸ். இங்க அப் ஸ்ட்ரீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 16, டவுன் ஸ்ட்ரீம் வந்து 30, டோட்டலா டைமிங் வந்து 7 ஹவர்ஸ். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஹெச்சிஎஃப் எடுக்கிறேன். நீங்க ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ண கொஞ்சம் டிலே ஆகும். ஹெச்சிஎஃப் எடுங்க, ஈஸியா இருக்கும். ஹெச்சிஎஃப் ஆஃப் 28, 16. ஸோ அப் ஸ்ட்ரீம் என்னவா இருக்கும்? 28க்கும் 16க்குமான வேல்யூ ஹெச்சிஎஃப் ரெண்டுமே காமனா வரக்கூடிய டேபிள் அப்படின்னா 4 டேபிள்ல வரும். அண்ட் தென் டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமுக்கு ஹெச்சிஎஃப் எடுப்பீங்க 40க்கும் 30க்கும். ஸோ ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 10 வருமா? ஸோ இதை அப்ளை பண்ணி பாருங்க. இப்போ 16 நான் 4ஆல டிவைட் பண்ண என்ன வரும்? 4. 30 10ஆல டிவைட் பண்ணா 3. ரெண்டையும் ஆட் பண்றப்ப 7 ஹவர்ஸ் வருதா? அதே தான் இங்கேயும் 28 4ஆல அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடால டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 7 வரும். அண்ட் தென் 40 10ஆல டவுன் ஸ்ட்ரீமால டிவைட் பண்ணா 4 வரும். ஸோ 4 + 7 11. ஸோ டேலி ஆகுது. ஸோ அப்ஸ்ட்ரீம் 4ன்னு எடுத்துக்கலாம், டவுன் ஸ்ட்ரீம் 10ன்னு எடுத்திருப்பீங்க. ஸ்ட்ரீமோடைய ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ ஸ்ட்ரீமோடைய ஸ்பீட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைட் பை 2ன்னு சொல்லுவீங்களா? அப்ப 10 - 4 டிவைட் பை 2. ஸோ 10ல 4 போயிடுச்சுன்னா 6/2 அப்படின்னா என்ன வந்திருக்கும்? 3 km/h வந்திருக்குமா? ஸோ ஆப்ஷன் சி 3 km/h தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The longest diagonal of a cube. ஸோ ஒரு டயகனல் உடைய லாங்கஸ்ட் கியூப் சொல்லிட்டாங்க. சரி, ஒரு கியூப் உடைய லாங்கஸ்ட் டயகனல் சொல்லிட்டாங்க. ஓகேவா? எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 6√3. சரி, அதுக்கு முன்னாடி டயகனல் ஃபார்முலா என்ன? √3 ஏன்னு சொல்லுவோம். ஸோ டயகனல் பதிலா இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்க. 6√3 = √3 டைம்ஸ் ஆஃப் ஏ. √3 கேன்சல் ஆயிரும். அப்ப ஏ உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 6 சென்டிமீட்டரா இருக்கும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிஎஸ்ஏ என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க. டிஎஸ்ஏ ஃபார்முலா என்ன? 6 டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயரா? அப்ப 6 × 6a² அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 216ன்னு வந்திருக்கும். அப்ப 216 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா?
அடுத்தது டிஏ. ஸோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நேஷனல் இன்கம் அண்ட் பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ 1984 85 வரைக்கும் அண்ட் தென் 1989 90 வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, நேஷனல் இன்கமும் பாப்புலேஷனும் கொடுத்துட்டாங்க, க்ரோஸ்ல கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. எப்போ ஆவரேஜ் கேட்டிருக்காங்கன்னா 87 88 அண்ட் தென் 88 to 89 89 to 90. ஸோ அப்போ என்ன பண்ணிருக்கலாம், இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இது மூணுமே கேட்டிருக்காங்களா, நேஷனல் இன்கம் உடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க போறேன், இந்த டேபிள்லேயே பக்கத்துலேயே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும், இந்த 329.2 389.5 434.5 இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்க அப்படின்னா 12 பேலன்ஸ் 1 வந்திருக்குமா, 18 18 plus 4 22 23 10 11 12 15 வருமா, 10 11. ஸோ அப்போ என்ன வேல்யூ வந்திருக்கும், 1053.2 வந்திருக்கும். ஸோ இதுதான் சம். அந்த 3 டைம் பீரியட்ல இருந்த டோட்டல் சம் வேல்யூ 1153.2. ஸோ 3 இயர்ஸ் தானே நம்ம ஸ்பேன்ல எடுத்திருக்கோம். ஸோ அப்போ 3ஆல டிவைட் பண்ணலாமா, ஸோ 3ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3 times 9 வரும், ரிமைண்டர் என்ன இருக்கும் 2 இருக்கும், 24 8 times, ஸோ 384 இதான் வருது. செக் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கூட நம்ம. 4.4 கரெக்ட் தானே, அப்போ 384.4 தான் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் எ ஃபோர்த் ப்ரொபோஷனல் டு அ நம்பர். ஸோ ஃபோர்த் ப்ரொபோஷனல் என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்த் ப்ரொபோஷனல் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு நம்பர் இருக்கும் டிங்கிற வேல்யூ. ஸோ அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபார்மேட் எப்படி எழுதிருக்கலாம், 3:9 ஈக்குவல்ஸ் டு 8:d. ஸோ ஆன்சர் மல்டி பண்ணுவீங்களா, 9 into 8 இன்டீரியர் டேர்மையும் எக்ஸ்டீரியர் டேர்மையும் மல்டி பண்ண சொல்லியிருக்கோம். ஃபார்முலாஸ்லாம் மனப்பாடம் பண்ண வேணாம். ஸோ இப்போ டி ஈக்குவல்ஸ் என்ன வந்திருக்கும், 24 வந்திருக்குமா. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 73. ஸோ 1 to 73 இருக்க நேச்சுரல் நம்பர்ஸோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் தானே கண்டுபிடிக்கிறீங்க. சம் என்ன சொல்லுவோம் நம்ம, 1ல இருந்து n வரைக்கும் ஆட் பண்றீங்க அப்படின்னா n into n plus 1 divided by 2. சம் அதாவது s இந்த வேல்யூ n into n plus 1 divided by 2. அப்போ ஆவரேஜ் என்ன பண்ணுவோம், ஒரு n-ஆல டிவைட் பண்ணுவோம். இந்த n-க்கும் n-க்கும் கேன்சல் ஆயிடும். அப்போ n plus 1 எனக்கு டோட்டலா 73 நம்பர்ஸ் இருக்குமா. அப்போ 73 plus 1 divided by 2. அப்போ 74 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 37 வருமா. ஸோ 37 is the average. ஓகேவா. ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.